வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை வியாதி பற்றி. சர்க்கரை வியாதியில் டைப் 2 பற்றி இயற்கையான வைத்தியத்தை பார்க்க போகிறோம். அது என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் பரிச்சித்து பார்த்து நான் வெற்றி கண்ட வழிமுறையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு ஆலிவ் ஆயில். சுத்தமான ஆலிவ் ஆயில் வாங்கிக்கோங்க. விலை கூட வரதாலும் பரவாயில்ல, ஆலிவ் ஆயில் வாங்கிக்கிட்டு அது காலையில் வெறும் வயிற்றுல 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் காலையில் குடிங்க. 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் வெறும் வயிற்றுல குடிங்க. ரெண்டாவது ட்ரீட்மெண்ட்டு, கடையில் பாகக்காய் இருக்கும், நீளமான பாகக்காய், அது வாங்கிக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைங்கிடலாம். மிக்சியில் அடித்து வடிகட்டி அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிருங்க. இதுவும் வெறும் வயிற்றுல தான் காலைல குடிக்கணும். இது ரெண்டாவது ட்ரீட்மெண்ட். இது எப்படி கிடைக்குன்னா, முதல் நாள் பாவக்காய் ஜூஸ் அடித்து குடிக்கணும். ரெண்டாவது நாள் கோவக்காய் ஜூஸ். இந்த கோவக்காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 கோவக்காய். கோவக்காயில் 2 மாதிரி இருக்கும். புளிப்பு கோவக்காய், அடுத்ததாக கசப்பு கோவக்காய். நான் சொல்கிறது கசப்பு கோவக்காய். அதில் 10 கோவக்காய் வைக்கணும். 10 கோவக்காய் எடுத்து அதை நல்லா கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்சியில் அடித்து அப்படியே ஜூஸ் அடித்து நீங்கள் வடிகட்டி அதையும் அரை டம்ளர் குடிங்க. இது எப்படின்னா, முதல் நாள் பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும், மறுநாள் கோவக்காய் ஜூஸ். இது அப்படியே மாற்றி ஒன்று விட்டு ஒரு நாள் 16 நாள் குடிக்கணும். இன்றைக்கி பாவக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா நாளைக்கு கோவக்காய் ஜூஸ். இது மாற்றி 16 நாள் குடிக்கணும். ஆனால் காலையில் முதல் ட்ரீட்மெண்ட் வந்து ஆலிவ் ஆயில் வெறும் வயிற்றுல, அதை குடிச்சிட்டு தான் இது ரெண்டாவதாக இது செய்யும். மூணாவது ட்ரீட்மெண்ட் வந்து நாட்டு மருந்து கடையில் இருக்கும் முழு கோதுமை 100 கிராம் வாங்கிக்கங்க. முழு கோதுமை 100 கிராம், பார்லி அரிசி 100 கிராம், அடுத்தது கருஞ்சீரகம் 100 கிராம், பாதாம் மிஷன் 100 கிராம். பாதாம் மிஷன் எல்லா நாட்டு மருந்துகள்லையும் கிடைக்கும். அது ஒரு 100 கிராம் வாங்கிக்கிட்டு அந்த 4லையும் ஒவ்வொன்றுலையும் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. ஒவ்வொன்றுலையும் கோதுமையில் 3 டேபிள் ஸ்பூன், பார்லி அரிசியில் 3 டேபிள் ஸ்பூன், கருஞ்சீரகத்தில் 3 டேபிள் ஸ்பூன், அடுத்தது பாதாம் மிஷனில் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி இந்த எடுத்த 3 ஸ்பூன் எல்லாத்தையும் அது போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 2 டம்ளர் 1 டம்ளராக வந்தவுடனே அப்படியே வடிகட்டிடுங்க. இது இரவு நேரத்தில் வடிகட்டி வச்சுட்டு காலையில் ஆலிவ் ஆயில் குடிச்சிடுறீங்க முதல்ல. ரெண்டாவதாக பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறீங்க. பாவக்காய் ஜூஸ் குடித்து ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கோதுமை பார்லி ஜூஸை, பார்லி தண்ணியை நீங்கள் குடிங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு. இதெல்லாம் வெறும் வயிற்றில் செய்ய முடியாது. நாலாவதாக, இரவு நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் வெந்தயத்தை எடுத்துங்க. கைப்பிடி அளவு வெந்தயத்தை எடுத்து அரை டம்ளர் தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுங்க. அது காலையில் நல்லா ஊறி இருக்கும். ஊறின பிறகு இந்த 3 ஆலிவ் ஆயில் குடிச்சிட்டிங்க, ஜூஸு பாவக்காய் ஜூஸும் குடிச்சிட்டிங்க, அடுத்ததாக கோதுமை பார்லி தண்ணியும் குடிச்சிட்டிங்க. முடித்த பிறகு 10 நிமிஷத்துக்கு பிறகு இந்த வெந்தய தண்ணியை குடிச்சிட்டு நல்ல வெந்தயத்தை மெண்டு அரைச்சி அப்படியே மாவாக சாப்பிடுங்க. ஓகேங்களா? இது 4வது ட்ரீட்மெண்ட். 5வது ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது இரவு நேரத்தில் 2 வெண்டைக்காய் நல்லா கட் பண்ணி ஒரு தண்ணியில் ஊற வச்சு அதையும் இந்த வெந்தயத்தை சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு இந்த வெண்டைக்காவை தண்ணியை குடிச்சிட்டு வெண்டைக்காவை நல்லா மெண்டு சாப்பிடுங்க. இதுதான் ட்ரீட்மெண்ட்டு. 16 நாளைக்கு உங்களுக்கு. இந்த 16 நாளையில் கேரண்டியாக சுகர் உங்களுக்கு குறைஞ்சிடும். இது அடுத்து இரவு நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, படுக்கைக்கு போக முன்னாடி அந்த ஆலிவ் ஆயில் சொன்ன பாருங்கள், காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்களா, அதே மாதிரி படுக்கைக்கு போகும்போது இந்த ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு படுங்க. ஒரு டம்ளரில் ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு படுங்க. இது ஏன் ஆலிவ் ஆயில் கேட்டிங்கன்னா, ஆலிவ் ஆயில் வந்து உங்களுக்கு பிபி இருந்தாலும் அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அதுதான் இது ஆலிவ் ஆயில். சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும். 2 மருந்து, நல்ல மருந்து. ஒன்று கரிஞ்சீரகம், இந்த ஆலிவ் ஆயில். இது நல்ல வந்து உடம்புக்கு ரொம்ப அருமையான மருந்து. இது அதை கன்டினியூ பண்ணி செஞ்சுட்டு வாங்க. இரவில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சப்பாத்தி தான் எடுத்து. இந்த 16 நாளைக்கும் சப்பாத்தி தான் டெய்லி. இந்த சப்பாத்திக்கு நூல்கோல்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள் இருக்குது காய்கறியில். அதாவது பீட்ரூட் மாதிரி பச்சை கலரில் இருக்கும் நூல்கோல். இந்த நூல்கோலை டெய்லி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு புரட்டல், ஒரு நாளைக்கு பொரியல் ஏதாவது இருந்துச்சு 16 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடுங்க. சரிங்களா? இந்த 16 நாளும் நீங்கள் ஜீனியை தொடவே கூடாது. ஜீனி உங்களுக்கு எதிரி. தொட்டு பார்க்கவே கூடாது.
என்ன காஃபி டீ குடிச்சிங்கன்னா இனிப்பு இல்லாமல் தான் நீங்கள் சாப்பிடணும். இது செஞ்சீங்கன்னா 17-18ஆவது நாள் நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கேரண்டியாக உங்களுடைய சுகர் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடும். ஓகேங்களா?